சட்டப்பேரவையில் இன்று இந்த ஆண்டிற்கான நிதி அறிக்கை புதுச்சேரியினுடைய முதல்வரால் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. புதிய வருமானம் எதுவும் இல்லாமல், மத்திய அரசினுடைய கொடையும் புதிதாக எதுவும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் நிறைய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த முறை சொன்ன எதையும் செய்யாமல் பல்வேறு திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் மணக்க இந்த பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். ஆனால் எல்லாம் வெறும் காகித பூவாக இருக்கிறது. இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. உங்களுடைய பட்ஜெட் சைஸ் எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோ புதுச்சேரியோட வருவாயின்றது இருக்குது, எவ்வளோ தான் செலவு பண்ண முடியுன்றது இருக்குது. புதுச்சேரியுடைய கடனை நம்ம இதுக்கு மேலே கடன் வாங்க முடியாத நிலையில் கொண்டு போய் எட்ஜாக நிறுத்தி இருக்கிறீங்க. அதனால் கடன் வாங்கியும் செய்ய முடியாத சூழ்நிலையில் நிறைய திட்டங்களை நினச்ச மாதிரிலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அதோட புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்றைக்கி இண்டஸ்ட்ரி பாலிசியில் ஏதாவது புது பாலிசி, வியாபாரிகளுக்கு ஏதாவது சலுகைகள், ஏன்னா எதுவுமே புதுச்சேரியில் இன்றைக்கி இல்லை. வியாபாரம் இல்லை, தொழிற்சாலைகள் வரல, வந்த தொழிற்சாலைகள்லாம் போயின்னு இருக்குது, ஐடி பார்க் கிடையாது, புதிதான சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்லை. இதே மனப்பட்ட இதுவரையும் இதே முதலமைச்சர் 10 முறை சொல்லியிருக்காரு. சொன்னதே திருப்பி சொல்கிறாங்களே ஒழிய புதிதாக எதுவும் இல்லை. சில இலவசங்களை கொடுக்கறது சொல்லியிருக்காங்க. மக்களை தொடர்ந்து மக்களுக்கு எந்த வகையிலையும் பயனில்லாத ஒரு விஷயம், பல விஷயத்தை சொல்லியிருக்காங்களே ஒழிய புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கின்ற, புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற, புதுச்சேரிக்கு புதிய தொழிற்சாலைகள் வரக்கூடிய, புதுச்சேரியினுடைய துறைமுகத்தினுடைய வருமானங்கள்லாம் இந்த மாநிலத்துக்கே வரணும். எல்லாம் அதானி குடும்பத்துக்கு போயின்னு இருக்குது. புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி தனியார்மயமாக்கணும்னு சொல்லலை, புதுச்சேரியினுடைய மாநில அந்தஸ்து கிடைக்குன்னு சொல்லலை, புதுச்சேரியில் வேலை எழுந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு நாங்கள் வேலை தரேன்னு சொல்லலை. ஆனால் அந்த சிக்கான அந்த யூனிட்டுக்கெல்லாம் அங்கே இருக்கிற பாக்கி தரேன்னு சொல்கிறாங்க. பேப்ஸ்கோ பேசிக்கு இவங்க வெளியில் கொடுக்க வேண்டிய பணத்தை தரேன்றாங்களே ஒழிய அங்கே இருக்க தொழிலாளிங்க எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க, அவங்களுக்குள்ள பணத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலை. இப்படி பல்வேறு நிலையில் புதுச்சேரிக்கு வளர்ச்சி இல்லாத, புதுச்சேரி மாநில வளர்ச்சி இல்லாத ஒரு பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணியிருக்காரு. புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கறது இந்த மாநில வளர்ச்சி, இங்கே இருக்கின்ற மக்களுடைய வளர்ச்சி. இன்றைக்கி வீடு கட்டுற பணம் ஒரு காலத்தில் புதுச்சேரியில் இருக்க கூரை வீடெல்லாம் கல்வீடுகளாக மாறிச்சு. அதுபோல் ஏதாவது மாறுற திட்டம் இருந்தாங்கன்னா கிடையாது. பணம் ஒதுக்கி ஏற்றி கொடுக்குறது, போன தடவை ஆயிரம் மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்றி கொடுத்தாங்க, அதை இது வரைக்கும் கொடுக்கல. ஆயிரம் மக்கள் இருக்க பகுதியில் இருக்க கோயிலுக்கு 10 லட்சம் தரேனாங்க. எல்லாம் வழக்கமாக மறந்துட்டு புதுசாக இப்போ எதனா அறிவிக்கிறாங்க. அதனால் ஒரு மணக்க ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்காரு. அதனால் காகித போவார்.